இளமதி பிரியா பரமனை பார்த்து அந்த ரிஷி கோவப்பட்டு, "என்னடா உனக்கு 2 ஆளு கேக்குதான்னு" சொல்லிட்டு வாய்க்கு வந்து தப்பா பேசுறான். அதனால ரிஷிய வந்து பரம வந்து ரொம்ப வார்ன் பண்றான். இளமதி வேணாம் இந்த சண்டைலாம் வேணாம்னு சொல்றாங்க. பிரியா ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. "நீங்க எதுக்கு தேவையில்லாம இவர் பிரச்சனைக்கு வரீங்க? உங்க வேலைய பார்த்துட்டு போங்கன்னு" சொல்லிட்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த லீலாவதி ரிஷி கால் பண்ணி நடந்த விஷயம்லாம் சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த இளமதி பரம விஷயத்துல. ஒரு பக்கம் வந்து இவங்க கூட கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். இளமதி கிட்ட பேசுறான். என்னன்னு தெரியலன்றான். ரிஷியும் என்ன சொல்றான், "எனக்கு அதே சந்தேகமா தான் இருக்கு. ஆனா இளமதி நான் என்னைக்கும் அடையாம இருக்க மாட்டேன்" அப்படின்றாங்க. அவ வந்து எனக்கு அரசியல் புதுசா சில பேச்சு நான் கேள்விப்பட்டேன். அவ ஏதோ ஓவியர வச்சு படம் வரைஞ்சு அசோக் கொன்னவன கண்டுபிடிக்க போறாளாம் அப்படின்னு சொல்றா. சரி அந்த கவலைலாம் விடுங்க. நான் அத கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. நீலாவதி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் வந்து உன்ன பழி தீர்க்க முடியும். இந்த ரிஷிகிட்ட மாட்டி நீ எல்லாம் அவஸ்தை பண்ணண்டி. அப்பதாண்டி நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு கலாம்மா இளமதி கூப்பிட்டு அறிவுரை சொல்றாங்க. அம்மா சீக்கிரமா அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. 4 நாள் குறிச்சுட்டு அடுத்த முகூர்த்தத்திலே நிச்சயதார்த்தம். அதுக்கு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம். அதனால நீ பரமகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருமான்றாங்க. ஊர்வலத்த தப்பா பேசுவாங்க அப்படின்னோனே இளமதியும் சரிம்மான்னு சொல்லிடுறாங்க. அதனால டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றாங்க. பரம வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லக்கூட அம்மா கிட்டயும் நர்மதாட்டி சொல்லிடுறாங்க. அம்மா நான் இல்லன்னு சொல்லிடுமா பரமகிட்ட அப்படின்றாங்க. ஆனா பரம வந்து கண்டுபிடிச்சு ஏன் இளமதி போய் பண்ற? என்னை ஏன் அவாய்ட் பண்றேன்னு கேட்குறாங்க. எதனா கோவமா? ஒருவேளை என் கூட இருந்தா உன் மனசுல காதல் வரும்னு நினைக்கிறியா? அப்படி இல்ல இதுக்கு முன்னாடி வேற இப்போ உனக்கு நிச்சயம் ஆக போகுது. கல்யாணம் பண்ணிக்க போற பிரியாவ. அதனால ஊர் உலகம் தப்பா பேசும். அது எப்படி தப்பா பேசும்? உங்க வீட்லயே இருந்து நான் உனக்கு எவ்வளோ கூடவே உங்க வீட்ல இருந்திருக்கேன். அப்பலாம் ஊர் உலகம் தப்பா பேசலையா? நான் வாய் அடைக்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஊர் உலகத்தையும் எனக்கு கவலை இல்ல. நீ என்ன நினைக்கிற? அது சொல்லு. அப்படின்னு இளமதிட்ட பேசிட்டு இருக்காரு.